கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்களும் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் செந்தில் செல்வன் அவர்களும் இந்த கூட்டத்திலே பங்கேற்ற காரணத்தால் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. அறுதி பெரும்பான்மையை சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நிரூபித்துவிட்டார். ஆகவே ஆளுநர் விதித்த 3 நாள் கெடுவிற்குள் சட்டமன்ற அவையிலேயே, அதுதான் பெரும்பான்மையை தீர்மானிக்கிற இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, சட்டமன்றம்தான். அந்த சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஆர் உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூறியவாறு 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம் இந்த அரசுக்கு, அதுவரை நாம் பொறுமையை கடைபிடிப்போம் என்ற வகையிலே சொல்லியிருக்கிறார். எங்கள் நிலைப்பாடும் அதுதான். அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவர் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருப்பதை அவருடைய முதல் பேச்சிலேயே வெளிப்படுத்தியிருக்கிறார். நாங்களும் அதே விதத்தில் ஆட்சிக்கு எப்படி திமுக கூறுகிறதோ அதை போல 6 மாத காலம் அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிப்பதென்றும், இந்த அரசு எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல முயற்சிகள், நல்ல திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் எங்கள் விருப்பத்தை, வாழ்த்துக்களை இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னர் தியாகச்சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய பக்தவச்சலம் அவர்களையும் மற்ற தலைவர்களையும் வீடு தேடி சென்று பார்த்ததைப் போல இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களும் இதுவரை முதலமைச்சராக இருந்த சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இல்லத்திற்கும் சென்று பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்களின் இல்லங்களுக்கும் அலுவலகத்துக்கும் சென்று ஒரு நல்ல முன்மாதிரியை ஃபார் ஹெல்தி பாலிடிக்ஸ், ஆரோக்கியமான அரசியல் தழைப்பதற்கு அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த அணுகுமுறையை மெச்சுகிறேன். அதற்கு என் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெற்ற நிர்வாகக் குழுவில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிற தீர்மானங்களில் முதல் தீர்மானமே மதச்சார்பின்மை, சமூக நீதி, ஜனநாயகம், கூட்டாட்சி கொள்கை, போதை கலாச்சார ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, இவற்றை பாதுகாத்து இந்த நெறிகளிலே இருந்து இம்மி அளவும் பிசகாமல் தமிழக அரசு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியை நடத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் முன்வைக்கிறோம்.